வெல்கம் டு ஜீனியஸ் ஸ்பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா டாப் 100 ரூல்ஸ் இன் எரர் ஸ்பாட்டிங் இன் இங்கிலீஷில் பார்ட் 3. ஓகேவா? ஓகே, 21th கொஷின் பார்க்கலாம். Wherever they go, the Indians easily adapt to local circumstance. ஓகேவா? இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, wherever they go, the Indians easily adapt to local circumstance. இது வந்து மோஸ்ட்டாக வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னால் themselves, himself, herself அது போல் வந்து ஆட் ஆகணும். சில பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு அப்புறம் வந்து அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடாப்ட்னு இருக்கு இல்லையா, இந்த அடாப்ட்க்கு அப்புறம் வந்து themselves வரணும். ஏன் themselvesனால் இது வந்து தே. ஓகேவா? இண்டியன்ஸ் தே அப்படின்றதுனால என்னது, அதெல்லாம் ப்ளூரல். ஓகேவா? ஒரு யூனிட்டியாக குறிக்கிறதுனால அது வந்து நம்ம அடாப்ட்டுக்கு அப்புறம் வந்து themselves போடணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? wherever they go, the Indians easily adapt themselves to local circumstance. ஓகேவா? இது ஈஸியாக சொல்லணும்னா ரூல் பார்க்கலாம். reflexive pronoun is used with the following words. ஓகேவா? இந்த வேர்ட்லாம் வந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அது பக்கத்தில் வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா அந்த themselves, herself, himself அது வந்து சப்ஜெக்டை பொறுத்து வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹீன்னு அங்கே முன்னாடி வந்து ஒரு பாயை குறிக்குதுன்னா அங்கே வந்து himselfsனு வரும். ஒரு ஷீ ஃபீமேலை குறிக்கிறதுனா herselfsனு வரும். ஓகேவா? என்னென்ன வேர்ட்? ஆப்சண்ட், அடாப்ட், அவைல், அப்ளை, என்ஜாய், ப்ரைட், ரிசைன், அக்விட், ரிவெஞ்ச், எக்ஸட், அட்ஜஸ்ட், எக்ஸட்ரா. ஓகேவா? இப்போ 21 ரூல் வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து எங்கே ஆட் பண்ணணும்? இந்த வேர்ட்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆட் பண்ணணும். ஓகேவா? 22nd கொஷின் பார்க்கலாம். அமித் அண்ட் மை செல்ஃப் வேர் ப்ரெசன்ட் ஆன் த சைட். ஓகேவா? அமித் அண்ட் மை செல்ஃப் வேர் ப்ரெசன்ட் ஆன் த சைட். இது வந்து ஒரு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். எங்கே வந்து நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆட் பண்ணலான்னு சொன்னோம், பட் இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா, மை செல்ஃப்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட். ஓகேவா? அமித் வந்து குறிக்கல இது. ஓகேவா? அமித் அண்டு மை செல்ஃப்னா நான். ஓகேவா? அப்போது ஒரு தனி சப்ஜெக்டை வந்து நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, அமித் அண்ட் ஐ. ஓகேவா? நார்மல் சென்டென்ஸ் வந்து அமித் அண்ட் ஐ வேர் ப்ரெசன்ட் ஆன் த சைட். ஓகேவா? A reflexive pronoun, 22nd ரூல் பார்த்தீங்கன்னா, reflexive pronoun cannot be used as a substitute for the subject. ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட் அது போல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நாம் வந்து reflexive pronoun யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? 23rd கொஷின் பாருங்கள். The number of vehicles plying on this road is more than on this main road. ஓகேவா? The number of vehicles plying on this road is more than on this main road. இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து மோர் தென் இருக்கு இல்லையா, தென்னுக்கு அப்புறம் வந்து தட் வரணும். ஓகேவா? தென் தட்னு வரணும். ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the number of vehicles plying on this road is more than that on this main road. ஓகேவா? 23rd ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, do not commit the omission by forgetting the use that for. ஓகேவா? இதுவே ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தோஸ் யூஸ் பண்ணணும். ஓகே? 24th கொஷின் பாருங்கள். ஒன் ஷுட் மேக் ஹிஸ் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இஃப் ஒன் விஷஸ் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் திஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தான். ஓகேவா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் வந்து ஒன்றுன்னு வந்தாலே அதுக்கு ஃபாலோ பண்ணுற சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு தான் வரணும். ஓகேவா? அப்போ ஒன்று முன்னாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் மேக்குன்னு இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒன்று தான் வரணும். ஓகேவா? அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்னால் ஒன்ஸ் பெஸ்ட் எஃபோர்ட்ஸ்னு வரணும். ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஒன் ஷுட் மேக் ஒன்ஸ் பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் இஃப் ஒன் விஷஸ் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் திஸ் ஆர்கனைசேஷன். ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஒன் வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் இங்கேயும் ஒன் இல்லைனாலும் நீங்கள் வந்து அங்கே ஒன் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது ரூல் நம்பர் 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஃப் யூஸ்ட் இன் எ சென்டென்ஸ் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒன்னுன்ற ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாலே திரும்ப திரும்ப அந்த ஒன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? 25th கொஷின் பார்க்கலாம். எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஹர் ஷோ. ஓகேவா? எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஹர் ஷோ. இப்போ எவ்ரி ஒன்ன்றது ஒரு யூனிட்டி ஆஃப் பீப்புளை குறிக்குது. பர்டிகுலராக வந்து மேலும் குறிக்கல, ஃபீமேலும் குறிக்கல. ஓகேவா? அப்படி வந்து பர்டிகுலராக எந்த ஒரு
ஜெண்டரையும் அந்த வேர்ட் குறிக்கலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மஸ்குலைன் ஜெண்டர் தான் வந்து ஃபாலோவிங்கில் யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து ஹர்னு கொடுத்துருக்காங்க, அப்போது அது தப்பு. ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிஒன் வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஹிஸ் ஷோ. அப்போ ரூல் நம்பர் 25 என்னென்னு பார்த்தீங்கன்னா when we are not talking specifically about அது ஃபீமேல்ஸை பற்றி நம்ம பேசலைன்னா நம்ம வந்து அந்த சென்டென்ஸை வந்து மஸ்குலைன் ஜெண்டராக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? 26th கொஷின் பார்க்கலாம். I could not contact either of the three. இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா neither of his body parts is defective. ஓகேவா? சப்போஸ் நெய்தர்லாம் வரும்போது ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? I could not contact either of the threeனா எய்தர் எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 2 பேரை பற்றி பேசும்போது மட்டும்தான் எய்தர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து எய்தர் வரக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? I could not contact any one of the three. ஓகேவா? இங்கே எனி ஒன் மோர் தென் 2. ஓகேவா? மோர் தென் 2 பர்சன்ஸ் ஆர் 2 திங்ஸை வச்சு நம்ம பேசும்போது அங்கே எனி ஒன் வரும். ஓகேவா? எனி ஒன்னுன்னா நன்னு வரும். ஓகேவா? அப்போ இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்னது? none of his body parts is defective. ஓகேவா? அப்போ 26th ரூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இஸ் ரீப்ளேஸ்டு பை எனி ஒன் when we are talking about more than 2 persons or things. ஓகேவா? சேம் இஸ் த கேஸ் வித் none or neither. ஓகே, 27th கொஷின் பார்க்கலாம். do you know whom all are inside the room? ஓகேவா? கொஷின் மார்க் மாரி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொஷின்னா இப்போது whom who. ஓகேவா? 2 வேர்டுமே சில பர்டிகுலர் சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம சப்ஜெக்ட்டும் அதோடைய ஆப்ஜெக்ட்டும் வச்சு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஹூ எப்போ மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணுற போல இருந்தால் ஹூ மென்ஷன் பண்ணணும். ஹூம் வந்து ஆப்ஜெக்ட் வச்சு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டூ யூ நோ ஹூம் ஹால்னா இங்கே வந்து ஆல்னு குறிக்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டை குறிக்குது. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஹூ தான் வரணும். ஓகேவா? டூ யூ நோ ஹூ ஆல் ஆர் இன்சைட் த ரூம். ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போது 27th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூ இஸ் யூஸ்டு ஃபார் த சப்ஜெக்ட். ஓகேவா? ஹூம் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குறிக்கிற போல இருந்தால் அங்கே நம்ம ஹூ யூஸ் பண்ணக்கூடாது, ஹூம் தான் யூஸ் பண்ணணும். 28th கொஷின் பார்க்கலாம். இட் இஸ் த பெஸ்ட் மூவி விச் ஐ ஹாவ் எவர் சீன். ஓகேவா? இட் இஸ் த பெஸ்ட் மூவி விச் ஐ ஹாவ் எவர் சீன். ஓகேவா? பெஸ்ட்டுன்றது ஒரு சூப்பர்லேட்டிவ், ஒரு டிகிரி. ஓகேவா? பெஸ்ட்டுன்றது பெஸ்டஸ்ட் அப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு ஒன்று வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக விச்சு வரக்கூடாது, தட்டுன்னு தான் வரணும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும்? இட் இஸ் த பெஸ்ட் மூவி தட் ஐ ஹாவ் எவர் சீன். ஓகேவா? அப்போது இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? த ரிலேட்டிவ் ரூல் நம்பர் 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் இஸ் ப்ரிஃபர்டு டு ஹூ ஆர் விச் இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஓகேவா? தட்டு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். எந்தெந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி பெஸ்ட்டு, மார்வலஸ், அது போல் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து விச்சி ஹூலாம் வராது, தட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து செகண்ட். ஓகேவா? 29th கொஷின் பார்க்கலாம். இட் இஸ் த சேம் புக் விச் ஐ சா இன் த மார்க்கெட் எஸ்டர்டே. ஓகேவா? இங்கேயும் விச் வந்திருக்கு. இது வந்து எப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? இங்கே வந்து அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியும் இல்லை. பட் சில வேர்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட் யூஸ் பண்ணணும், விச் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம்னு அந்த சென்டென்ஸில் வந்து வேர்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து தட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சேம் புக் தட் ஐ சா இன் த மார்க்கெட் எஸ்டர்டே. ஓகேவா? இப்போது அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட செகண்ட் ரூல். ஓகேவா? டோட்டலாக 29th ரூல் பார்க்குறோம். ஆஃப்டர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆல், சேம், எனி, ஒன்லி, நத்திங், தி ஒன்லி அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹூ விச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி தட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 30th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ இஸ் த கேர்ள் விச் கம்ஸ் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஹூ இஸ் த கேர்ள் விச் கம்ஸ் இன் யுவர் ட்ரீம். ஓகேவா? அப்போது ஹூன்றது ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த கேர்ள் விச் கம்ஸ் இன் யுவர் ட்ரீம். அப்போது வந்து விச் வரக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்த்தோம், அப்பயும் வந்து தட்டு தான் வரும்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஒரு வேர்ட்ஸ்க்கு அப்புறம் சர்டன் வேர்ட்ஸ்க்கு அப்புறம் சேம், எனி, ஒன்லி, நத்திங், அதுக்கப்புறம் வந்து தட்டு தான் வரும்னு பார்த்தோம். இங்கே வந்து ஹூ இஸ் த கேர்ள்ன்ற கொஷின் மார்க் ஹூன்னு முன்னாடியே வந்திருக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்னா தட்டு தான் வரும். ஹூ இஸ் த கேர்ள் தட் கம்ஸ் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஹூ இஸ் த கேர்ள் தட் கம்ஸ் இன் யுவர் ட்ரீம்ஸ். அப்போது லாஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஹூ
அண்டு வாட். ஓகேவா? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஹூ அண்ட் வாட் முன்னாடி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ வாட் இஸ் த வாட்னு அதுமாரி ஒரு கொஷின் கேட்டு நடுவில் வந்து விச்சின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஹூ இஸ் ஓன்னு ஒரு கொஷின் வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்டு அங்கே வந்து நடுவில் வந்து தட்டுன்னு விச்சின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஹூ வாட்னு வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜீனியஸ் ஸ்பார்க் ஐஏஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மேலே டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.